என்ன பிரச்சனை சார்? அங்க பாம்பு அடிச்சிருக்கு. கமா பின்னாடி போங்க போங்க. இது வெறும் ஒரு சாம்பிள் வெடிதான். பின்னாடி பெருசா வரப்போறதுக்கு ஒரு சின்ன முன்னோட்டம். ஒன்லி விஷுவல் இம்பாக்ட். முடிஞ்சது. நடக்காதுன்னு நான் சொன்ன நடக்கல. இந்த ஒரு வேட்டு போதும் என் அப்பனோட கோட்டம் அடங்குற. அழகே சொன்னா வணக்கம். போச்சு, நாசமா போச்சு. என்னடா பாம்பு வச்சீங்க? சின்ன குழந்தை குத்து விட்ட மாதிரி. பாம்பு வச்சா ஊரே வச்சு செலவு வேண்டாமா? அதோட முடிஞ்சிருக்கணும். அவனும் அவன் கட்டுற ஆஸ்பத்திரியும். டே செல்வம், பயந்து ஓடுனது ஊர் ஜனங்க மட்டும்தான். ஒப்ப ராஜரத்னம் பிள்ளை இல்ல. ஆவேசமா தலைவர் ஆளுங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறது எங்களை குறை சொல்லவா இல்ல கூட்டணி வைக்கவா? உங்க அரசியல் பலத்தை வச்சு கவர்மெண்ட்ல இருந்து சாங்ஷன் ஆர்டர் வாங்கி இந்த ஊர்ல மெடிக்கல் காலேஜ் கட்டலாம்னு சொன்னது நாங்க இல்ல, நீங்க தான். அந்த பேச்சை நம்பி எல்லா பினான்ஸ் கம்பெனிலையும் வட்டிக்கு பணத்தை வாங்கினது கொஞ்சம் நஞ்சம் இல்ல, எத்தனையோ கோடிங்க. அந்த கோடிங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் இம்போர்ட் பண்றதுக்காக ஃபாரின் கரன்சியா மாதிரி ஜெர்மனிக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. அதை விடுங்க தலைவர, நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுங்க. இந்த அடிக்கல் நாட்டு விழாவானா ஒண்ணும் வேணாம்னு சொல்லி நாளைக்கு அந்த தர்மாஸ்பத்திரி கட்ட ஆரம்பிச்சிட்டான்னு வைங்க, நம்ம 3 பேர் கதியும் அதோ கதிதான். நமக்கு பணத்தை எண்ணி கொடுத்தவன் நம்ம எலும்பை எண்ண ஆரம்பிச்சிருவான். வாய் மூடுறா. நாளைக்கு மட்டும் பை எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும். அதுக்கப்புறம் நான் மினிஸ்டர்டா, ஹெல்த் மினிஸ்டர். அப்புறம் இந்த மினிஸ்டர் அலையேச முடிவெடுப்பான். எவனவ எங்கெங்க ஆஸ்பத்திரி கட்டணும் கட்டக்கூடாதுன்ட்டு அவங்க சாங்ஷன் வாங்கின லெட்டர் கொண்டு வந்து பீஸ் பீஸா கிழிச்சு கால்ல போட்டு மிதிப்பண்டா. அதுக்கப்புறம் இந்த ஹெல்த் மினிஸ்டர் அழகேச நம்ம பிளான் படி இந்த இடத்துல ஏசியாவிலே நம்பர் 1 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுவண்டா. அது மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கோ, இந்த துண்டு தூக்கி வீசிட்டு நேரா ராஜரத்னம் பிள்ளை வீட்டுக்கு போய் அவன் கோமணத்தை துவைக்கிற வேலையை பாப்பண்டா. ஊர் ஜனங்க முன்னாடி அப்பனை தலகுனிய வச்சுட்டு இங்க வந்து பட்டாசு வெடிச்சு கொண்டாடிட்டு இதெல்லாம் உன் வீட்டுல வச்சுக்கோ. இது இந்த சைமன் நாடாரோட இடம். நிறுத்துறா. சோத்துக்கு வழி இல்லாம தஞ்சம் கேட்டு வந்த உன் அப்பனுக்கு அன்னைக்கு பொண்ணு கொடுத்த இந்த ஊர் நாடார் குடும்பம் சீதனமா கொடுத்த மண்ணடா இது. என் பையனை கெடுத்து குட்டிச்சவராக்கி இங்க நிக்கிற இந்த மாமா பையன் கொடுக்கிற தைரியத்துல ஆடிக்கிட்டு இருக்கே நீ. என் ஆளு முன்னாடி அசிங்கமா பேச நடக்கிறதே வேற. பேச என்னடா பண்ணுவ? உன் தலைவன் பொண்டாட்டி பாவாடைய துவைச்சு கொடுத்து சீட்டு வாங்கின பொறப்போக்குடா நீ. அடிச்சு தூக்குறா அவனை. சுட்டு தள்ளிடுவேன். அது பையனா இருந்தாலும் மந்திரியா இருந்தாலும் எந்த கொம்பனா இருந்தாலும் சரி. சைமன் நாடார், சின்ன வயசுல இவன் கூட விளையாடினவனுக்கு இவனுக்கும் சண்டை வந்தப்போ அவனை அடிச்சு சாகடிக்கணும்னு சொல்லி சகுனி மாதிரி அன்னில இருந்து இவன் கூட ஒட்டிக்கிட்டவன்டா நீ. உன் ஆட்டத்தை என்கிட்ட காட்டி என்ன ஒழிச்சிடலான்னு பார்த்தா இவன் இல்ல எவன் வந்தாலும் எதிர்த்து நிப்பண்டானா. அது மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். என் ஆஸ்பத்திரி அடிக்கல் நாட்டு விழாவை தடுத்துட்டோம்னு நினைக்காதீங்க. இன்னையில இருந்து 3வது நாள் மறுபடியும் அதை நடத்தி காட்டுறேன். முடிஞ்ச அங்க இன்னும் பவர்ஃபுல் பாமா வைக்க பாரு. தொழில இந்த ராஜரத்னம் பிள்ளையை எதுக்க உனக்கு அனுபவமும் போதாது, வயசும் இல்ல. ஆஸ்பத்திரிக்கு போனையா, உதவி பண்ணுங்கய்யா. வண்டியில ஏறுங்க. ரொம்ப நன்றிங்க. வரதா, வண்டி எடு. ஜெயிச்சிட்டோம். ஐயோ, சாட்சியங்களையும் கண்டெடுத்த தடயங்களையும் ஆதாரமாக்கி
கொலை செய்யப்பட்ட நபரின் மக்கள் செல்வாக்கை கருத்தில் கொண்டு குற்றம் சாட்டப்பட்ட ராஜரத்னம் பிள்ளையை 14 நாட்கள் ரிமாண்டில் வைக்கும்படி இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. கணம் கோட்டார் அவர்களே, என் தாய் மேல சத்தியம், நான் அந்த கொலை செய்யல. என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக சில பேர் சேர்ந்து செஞ்ச சதிதான் அது. நான் குற்றவாளின்னு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா நீங்க எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு ஜாமீன் கொடுங்க. இது என் வேண்டுகோள். தோத்து போயிட்டேன்னு நீதிமன்றத்துல தலகுனிய வச்சிட்டீங்களே. நீங்க உங்க மனசை குழப்பிக்காது, நான் உங்களை வெளியில கொண்டு வரேன். அதனால என்ன பிரயோஜனம்? ஆயுசு முழுக்க அவங்க என்ன வெளியே இருக்க அனுமதிச்சாலும் நாளைக்கு ஒரு நாளைக்கு அது ஈடாகாது. ஐயா, நீ எதுக்கு இங்க வந்த? எனக்கு எதுவும் வேண்டாம் நான் தான் சொன்னேன்ல, அதனால தானே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். எனக்காக நீ எவ்வளவோ கண்ணீர் விட்டு. வேண்டாம், உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் எதுவும் வேணாம். தோள் கொடுக்க வேண்டிய பிள்ளைங்க என் மானத்தை வாங்கிட்டாங்க. எல்லாம் என் தலையெழுத்து. போங்க போங்க, அந்த பக்கம் போங்க, இங்க யாரும் நிக்காதுங்க, போங்க. நீ எதுக்குடா அழற? இத்தனை வருஷம் உங்க கூடவே இருந்துட்டேன், நானும் ஜெயிலுக்கு வந்துடுறையா. என் கூடவே ஜெயிலுக்கு வர்றதுக்கு நீ என்ன குற்றவாளியா? கேட்டியாங்க, என்ன குற்றவாளின்னே முத்திர குத்திட்டாங்க. யோ, தள்ளுங்க, தள்ளுங்க சொல்லுங்க.